ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி சூப்பரான தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃபனுக்கு, எல்லா வகையான டிஃபனுக்கும் சாப்பிட ரொம்ப நல்லா டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சதை ஒரு பவுலில் போட்டு வச்சிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே நம்ம வந்து அடுத்ததாக வந்து தேங்காய், பச்சை மிளகாய், காரத்துக்கு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், அப்புறம் காரத்துக்கு உங்கள் காரத்தை வந்த மாதிரி பார்த்து சேர்த்திக்கோங்க. இது கூடவே அடுத்ததாக வந்து நம்ம சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அடுத்ததாக பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இன்றைக்கி நான் செய்கிற இந்த தக்காளி குருமா வந்து 5 பேர் தாராளமாக நல்லா சாப்பிடலாம். அந்த அளவுக்கு நான் பார்த்து செய்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து செய்யுங்க. இப்போது எல்லாமே அரைச்சதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக வெங்காயம், கடுகு தாளிக்க, அப்புறம் கறி மசாலா பொடி, மஞ்சத்தூள், இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு செய்ய ரெடி ஆகலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிய விடுங்க. இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக வந்து நம்ம பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணதை இது கூட சேர்த்துருங்க. கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வெந்து வரட்டும். கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் அவசியம் கிடையாதுங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கிற தக்காளி விழுதை இது கூட சேர்த்துருங்க. இப்போ இந்த தக்காளியை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்குங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி வதக்கிக்கணும். இதுக்கு வதங்குறப்பவே இது கூடவே கறி மசாலா பொடியும் மஞ்சத்தூளும் இது கூட சேர்த்திக்கோங்க. நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்குங்க. ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. அப்போ தான் இந்த குருமா வந்து டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்குது. இந்த டைமில் நம்ம தேங்காய் விழுதை இது கூட சேர்த்திருங்க. இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா வந்து இது கூட இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. இப்போ உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு வந்து தண்ணி வந்து மிக்ஸி ஜார் அளவுன தண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து சுடு தண்ணி தான் ஊற்றுறேன். சுடு தண்ணி ஊற்றி செய்கிறப்போ இதோட டேஸ்ட் வந்து ரியல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது செய்கிறப்பவே அடுப்பில் ஒரு பவுலில் தண்ணி கொஞ்சம் வச்சுருங்க, வெது வெதுப்பாக. அந்த தண்ணி வந்து இது கூட ஊற்றிடுங்க. அப்படி செய்கிறப்போ டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் சேர்த்து ஊற்றிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ இதை நம்ம நல்லா வேக வச்சிடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வைக்கலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க போய் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள், எல்லாமே நல்லா கொதித்து நல்லா வந்திருக்குது. இப்போது நம்மளுக்கு சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சைடில் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ வந்து நறுக்கி கொத்தமல்லி இலையை தூவிட்டு கட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து சூப்பரான தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்குறப்ப இந்த மாதிரி இருக்கும், தண்ணி மாதிரி. அப்புறம் ஆறாக வந்து கெட்டியாயிரும். நீங்கள் அந்த அளவுக்கு பார்த்து செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு இந்த குருமாவை மாற்றி வச்சுருங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக தக்காளி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்டியாக குயிக்காக இட்லி வேகிற நேரத்தில் இதை செஞ்சுட்டு நம்ம உடனே சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போது ஒரு பவுலில் சர்வ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இந்த குருமாவை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி இட்லி கூட சர்வ் பண்ணுறேன். வாங்க எப்படி இருக்குது டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த குழம்பு இது மேலே விட்டுறலாம். இப்போ வந்து சூப்பராக நம்மளுக்கு நல்லா குயிக்கான ஒரு நேரத்தில் இந்த மாதிரி குருமா நீங்களும் வச்சு செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.